அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பானது நமக்கு பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தின் முதல் தேதி அம்சமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் இது வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில், அதாவது இந்த பங்குனி வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களும் இன்றோடு தொலைஞ்சு நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செல்வ வளமிக்க வாழ்வாக நமக்கு அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு 6-7 பதிவுகள் போட்டிருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது 1-2 செய்யுங்க. இதன் மூலமாகவே நல்ல பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மறக்காமல் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அது அவசியமாக செய்யுங்க. ஏன்னா எப்படியும் நாளைக்கு எல்லாருமே விடுமுறை நாளாக இருந்தாலும் குளிப்பீங்க இல்லையா? அதுவும் சாதாரண குளியல் முறை எடுத்துக்கிறது காட்டிலும் நான் சொல்லியிருக்கிற முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அடுத்தது தீபம் ஏற்றக்கூடிய முறை, கண்ணாடியை பார்த்து சொல்லக்கூடிய முறை, உள்ளங்கையை பார்த்து சொல்லக்கூடிய முறை, நிலைவாசல் கதவை திறக்கும்போது சொல்லக்கூடியதுன்ட்டு நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்திற்குண்டான முதல் திரிபுஷ்கர் யோகமும் நாளைக்கு நமக்கு வர இருக்குது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கூட முத்தான 3 நேரங்கள்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் முதல் தேதின்னு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் 14 தான். நாளை நாளில் நமக்கு இது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திரிபுஷ்கர யோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நேரத்தில் என்ன செஞ்சாலும் அதை தொடர்ந்து 3 முறை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஆடை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, மளிகை சாமான் வாங்கிறது, பாத்திரங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த நேரங்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறது, அதே போல் மருத்துவமனைக்கு போகிறது, அதே போல் கடன் வாங்கிறது, இதெல்லாம் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. அது நமக்கு நல்ல பல மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த திரிபுஷ்கர் யோகம் எப்போ வருது நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 4 மணி 4 இருந்து நள்ளிரவு 12 மணி 12 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக நகை வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது, வெள்ளியோ தங்கமோ ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது, இல்லை வீட்டில் விசேஷம் வச்சுருக்குறோம், துணிமணி வாங்கலான் இருக்கிறோம், பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு பாத்திரங்கள் வாங்கலான் இருக்கிறோம், புது வீடு கட்டியிருக்கிறோம், அதுக்கு பொருட்கள் வாங்கலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்திங்கன்னா தாராளமாக நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் போய் வாங்குங்க. இதன் மூலமாக திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போது எங்களுக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, காசு இல்லை, ஆனால் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதை நீங்கள் இதே டைமில் தான் செய்யணும் அப்படின்றலாம் இல்லை. நாளைக்கு நாளே அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால நாளைய நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த நேரத்தை எது கொடுத்தேன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது பரிகாரம் செய்யறதுக்குன்ட்டு கிடையாது. நாளைக்கு நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த திரிபுஷ்கர் யோகத்தில் மஞ்சளாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எப்படியுமே நம்ம புத்தாண்டுக்கு மஞ்சள், கல்லுப்பு இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அது நீங்கள் ஒரு சிலர் காலையில் வாங்கிடுவீங்க. காலையில் வாங்க தவறுனவங்க இந்த நேரத்துலையாவது வாங்குங்க, இதுவே நல்லது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மளிகை சாமான் வாங்கிறதுக்கும் உகந்த ஒரு நேரம் தான். இல்லைன்னா சின்னதாக ஒரு பாத்திரம் வாங்குங்க. ஏதாவது ஒரு சமையல் பாத்திரம் கூட நீங்கள் இந்த நேரத்தில் வாங்கிக்கலாம். சரி, அது பரிகாரம் பார்த்தலாம். தங்கம் சேருவதற்கு இதுக்கு நமக்கு கல்லுப்பு தான் தேவைப்படுது. ஸோ புதுசாக வாங்குகிற கல்லுப்புலேருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் மண் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். கண்ணாடியாக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், மண் அகலாக எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூசிக்கோங்க. இப்போ புதுசாக வாங்கின இந்த கல்லுப்புலேருந்து கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து பவுலில் நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது வீட்டில் ஏதாவது குண்டுமணி அளவுக்கு வெள்ளி இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளியில் ஒரு திருகாணி வச்சுருக்கீங்க, மோதிரம் வச்சுருக்கீங்க, மெட்டி வச்சுருக்கீங்க,
அல்லது இந்த கொலுசோடைய முத்துக்கள் அது இருக்குது அப்படிங்கும்போது அது கூட நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். தண்ணீரில் கழுவிட்டு இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த கல்லுப்பு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க இல்லையா, இதில் முதல்ல கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சுருங்க. அதன் பிறகு இந்த வெள்ளி பொருள் வந்துட்டு நீங்கள் வைங்க. கூடவே ₹1 காசு ஒன்றே ஒன்று வந்து வைங்க. ஏன்னா இது வந்து பணம் சேர வைக்கும். இப்போ இதை வச்சுருங்க. இப்போ இது நீங்கள் பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்கேயே உட்காந்து மகாலட்சுமி தாயாரை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பணம் வந்து சேரணும், நகை வாங்கணும், ஸ்வர்ண தோஷம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அல்லது ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம். இப்படி எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 27 முறை 108 முறை வந்து சொல்லலாம். பூக்கள் நிறைய வச்சுருக்கீங்கும்போது அந்த பூக்களை கொண்டு கூட நீங்கள் இந்த கல்லுப்புக்கு வந்துட்டு அர்ச்சனை மாதிரி வந்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். வருகின்ற அட்சய திருதி நாள்லேயோ அல்லது அடுத்த திரிபுஷ்கர் யோகம் வரத்துக்குள்ளாரையோ நிச்சயமாக நீங்கள் நகை வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும். சேர்த்து வச்ச அந்த பணத்தை பயன்படுத்தி நீங்கள் நகையே தான் வாங்குவீங்க. கண்டிப்பாக அந்த யோகத்தை உங்களுக்கு அன்னை மகாலட்சுமி வந்து தருவாங்க. சரி, இது எத்தனை நாள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை வச்சுருக்கீங்கும்போது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த கல்லுப்பை வந்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம். இல்லைன்னா வீட்லேயே வாஷ்பேசன் சிங்க் சுத்தமாக இருக்கும்போது தண்ணீர் திருவி விட்டு அந்த ஃப்ளோலேயே இதை வந்து கரைச்சி விட்டுடலாம். இந்த ₹1 வெள்ளி பொருளையும் மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை செஞ்சாலே பலன் கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும், ஒரு சிலருக்கு கர்ம வினை காரணமாக தாமதம் வந்து ஆகும். உடனே நான் இன்றைக்கி செஞ்சேன் எனக்கு கிடைக்கல, 5 நாளில் எனக்கு நகை சேரல, பணம் சேரல அப்படின்றலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? திரும்ப முயற்சி பண்ணுங்கள். நம்ம கர்ம வினைகளின் படி தான் பலனை அனுபவிச்சுட்ருக்குறோம். ஸோ உடனே வந்து நமக்கு எல்லாமே டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு அது கரையும், நமக்கான பலனும் வந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இதே காசையும் வெள்ளி பொருளையுமே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. உப்பு மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த தமிழ் புத்தாண்டில் திரிபுஷ்கர யோகம் வரதுனால இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சுருக்கிறோம். மற்றவங்க இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரை நேரத்தில் வந்துட்டு செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். இப்போது நாளைக்கு நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு செய்கிறோம். நாளைய நாளை தவற விட்டவங்க வெள்ளிக்கிழமை நாளில் வந்து செய்யுங்க. 5 நாட்கள் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். 5 நாள் கழித்து அந்த கல்லுப்பூ வந்துட்டு தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டுறலாம். சரிங்களா? இது மாதிரியே பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சீக்கிரமாக நகை வாங்குவதற்கான யோகம் வந்து உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.